உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி டெக் நியூஸ் வரப்போது, அது சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போது. அதை நீங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் ஃபர்ஸ்ட் நியூஸ் கேட்டீங்கன்னா, தீபாவளிக்கு சேல்ஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட தீபாவளிக்கான 45 நாளைக்கு மேல இருக்கிற தீபாவளிக்கு இப்பே வந்து தீபாவளிக்கான ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிலையன்ஸ் கம்பெனி. ரிலையன்ஸ் கம்பெனில இருந்து என்ன கொண்டு வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் மூலமாக தீபாவளி தமாக்கா ஆஃபர்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆஃபர்ன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல நீங்க வந்து 7188 ரூபாய் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வந்து 7200 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நீங்க புது கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஏர் ஃபைபருக்கு அதுல வந்து நீங்க என்ன உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, 30 MBPS ஸ்பீடு கொண்ட 1000 GB டேட்டா வந்து உங்களுக்கு 30 நாளைக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க 7200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நியூ கஸ்டமரா இருந்தீங்கன்னா நீங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல், அதுக்கப்புறம் மைஜியோ ஸ்டோர், இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து 20000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நீங்க ஜியோ ஃபைபருக்கு நியூ கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் தீபாவளி பிளானான 2222 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயாவே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் ஆஃபரான்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி இதுல வந்து எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையோ, ஜியோ மார்ட்லயோ, அதுக்கப்புறம் ஜியோ பாயிண்ட்லயோ இந்த மாதிரி இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவங்களோட பழைய கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏர் ஃபைபர் இருக்கு, அதுக்கான 1 இயர் பேக்கை வந்து நீங்க ரீசார்ஜ் பிளான் முடியறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கான 3 மந்த் தீபாவளி பிளானான 2222 ரூபான்ற பிளான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு 12 கூப்பன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்ரி மந்த் நீங்க வந்து அந்த 12 கூப்பன் வந்து நவம்பர் 2024 இருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டல், மைஜியோ ஸ்டோர், அதுக்கப்புறம் ஜியோ பாயிண்ட் அண்ட் ஜியோ மார்ட், ஜியோ டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், இந்த மாதிரியான ஸ்டோர்ல இருந்து நீங்க வந்து 15000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 12 கூப்பன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஜியோ ஏர் ஃபைபருக்கான உங்களுக்கான ஒரு ஆஃபரை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 800 லைவ் டிவி நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 12 OTT பிளாட்ஃபார்ம் கொடுக்க போறோம். இதெல்லாம் நீங்க வந்து மாசம் 600 ரூபான்ற ரீசார்ஜ் பண்றதா, அதை வந்து நீங்க வந்து 1 இயர்க்காக ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3999 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. 5999 ரூபா நீங்க வந்து கிட்டத்தட்ட 600 ரூபா நீங்க மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபா வரும். அதை வந்து நீங்க வந்து இந்த தீபாவளி தமாக்கா ஆஃபர்ல வந்து நீங்க 4000 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ தரப்புல இருந்து ஒரு போனை லான்ச் பண்ண போறாங்க. G85 போன். இந்த போனை வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இதை வந்து இந்த போன்ல வந்து நியூவா ஒரு கலரை கொண்டு வந்து இந்த போனை லான்ச் பண்ண போறாங்க. கிரீன் கலர்ல. இது பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இந்த கிரீன் வந்து பாக்குறதுக்கு நல்லா வந்து நல்ல பளிச்சுன்ற மாதிரியே இருக்கு. இந்த வைப்ரண்ட் கலர்னு சொல்லுவாங்க. இந்த அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு இது சூப்பரா இருக்கு. பேரட் கிரீன், அதாவது பச்சை கிளி என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுல என்ன நம்ம வர போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது, எதை நோக்கி இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த G85 கொண்டு வந்தது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி நீங்க பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பரா இருந்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து செவரல் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே உள்ள G85 பிரைஸ்ல தான் வரப்போகுது. அதே ஃபீச்சர்ஸ் தான் வரப்போகுது. ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus POLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. கார்னிங் 5 ப்ரொடக்ஷன் வரப்போகுது. 1600 nits பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாம ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 50 MP பிரைமரி கேமரா OIS வரப்போகுது. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 MP கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுக்க போறாங்க. இது 32 வாட் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 14 பேஸ் பண்ணி Hello UI கொண்டு வர போறாங்க. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட், 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் Android 15 எதிர்பார்க்கலாம், 16 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ G85 என்ன பிரைஸ் கொண்டு வந்தாங்களோ அந்த பிரைஸ் தான் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமேசானை பொறுத்த வரைக்கும் இது வந்து 19200 ரூபாய் அமேசான்ல இருக்கு. ஆனா வந்து இதை வந்து இந்த கிரீன் கலர் வேரியன்ட் மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எதுல இறக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்ல. அதனால இந்த ரேஞ்சுக்கு 19000 சுற்றத்துக்கு நம்ம வந்து பிளிப்கார்ட்ல இந்த கிரீன் கலர் வேணும்னா நீங்க பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நான் பார்க்க போற என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மி நோட் 14 சீரிஸ் வந்து லான்ச்சிங் எப்போ இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 14, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 14 ப்ரோ, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் அப்படின்ற மாதிரி 3 ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் இந்த வாட்டி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இதில் வந்து டிசைன்ஸ்லாம் இப்போ லீக் ஆயிருக்கு. இதில் வந்து டிசைன்ஸ்ல லீக் ஆனதுனால சைனாவில் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆக போகுது. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்ற ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட்மி 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவில் வந்து இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட் லெவலான ஃபோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனாவில் லான்ச் பண்ணனே அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தீபாவளி சேல்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெட்மி 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நியூ டிராப் லெவல் ரெசிடென்ஸ் கொண்டு வரப்பாங்க. நல்லாவே டிராப் பண்ணாலும் உடையாத அளவுக்கு கொண்டு வர போறாங்க. வாட்டர் ப்ரூஃபோட கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் IP68 கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுன்றது சில டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் கொண்டு வர போறாங்க. இதுல வந்து ரெட்மி நோட் 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஆஃபர்ல தீபாவளி சேல்ஸ் டைத்துல ஒரு நல்ல போனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டோட 15 ரிலீஸ் டேட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டோட 15 ரிலீஸ் டேட் எந்த ஃபோனுக்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள் ஃபோனுக்கு தான் இப்போதைக்கு பீட்டாவில் இருக்கிறது. வந்து ரிலீஸ் டேட் அஃபிஷியலான வெர்ஷன் ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. கூகுள் பிக்சல் 9 சீரிஸ்க்கு தான் வரப்போகுது. ஏன்னா கூகுளோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் அதுதான் அவங்க முதல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோனுக்கு தான் இப்போ வரப்போகுது. ஆண்ட்ராய்டோட 15 ரிலீஸ் டேட் வந்து எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஆண்ட்ராய்டோட 15 ரிலீஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆண்ட்ராய்டு 15 வந்து பிக்சல் ஃபோன் 9 சீரிஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபோன்ஸுக்கு வரும்ன்றது நம்ம அடுத்தடுத்த நியூஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பிக்சல் ஃபோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரப்போறதாக அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க. பிக்சல் 9 சீரிஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே இப்போ எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அமேஸ்பிடி ஹீலியோ ரிங். இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தோம். இதுல வந்து என்ன டீடைல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் டீடைல்ஸ் லீக் ஆயிருக்கு. அன்னைக்கு பார்த்தது வந்து நம்ம செர்டைன் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய லீக் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் டீடைல்ஸும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பிரைஸ்க்கு தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட இதுல என்ன பிரைஸ்க்கு வரப்போகுதுன்றது இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு. அமேஸ்பிடி ஹீலியோ ரிங் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 24,999 வருது. அரௌண்ட் 25,000 வருது. மொத்தம் 3 சைஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் எப்ப கிடைக்க போகுது கேட்டீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி கிடைக்க போகுது. என்னென்ன 3 சைஸ்ன்னு கேட்டீங்கன்னா 8 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 8 சைஸ் 8, அதுக்கப்புறம் வந்து சைஸ் 9, அதுக்கப்புறம் சைஸ் 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 8 பொறுத்த வரைக்கும் 24 மில்லிமீட்டர் வரப்போகுது, டைனாமீட்டர் வரப்போகுது. அதுக்கப்புறம் 9 பொறுத்த வரைக்கும் 25.7 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் 10 பொறுத்த வரைக்கும் 27.3 மில்லிமீட்டர்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க பேட்டரி பேக்கப் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அமேஸ்பிடி ஹீலியோ ரிங் என்னென்ன ட்ராக் பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் டெடிகேட்டடா எமோஷனல் சேஞ்சஸ். நம்ம வந்து சிரிக்கிறோம், நம்ம அழுகுறோம், நம்ம கோபப்படுறோம், இந்த எமோஷனல் சேஞ்சஸ்லாம் வந்து அவங்க ட்ராக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நேரம் நம்ம சைக்கிளிங் பண்றோம், அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நம்ம ஸ்லீப்பிங் குவாலிட்டியை நம்ம செக் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பகல்ல தூங்குறதுலேயும் ஸ்லீப்பிங் ட்ராக்கிங்கை கொண்டு வருவாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 ATM வரைக்கும் நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரிங்கை கொண்டு வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ரிங்ல அடக்கியிருக்காங்க. ஆனால் ரிங்ல எந்த டிஸ்பிளேயும் கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து நம்ம ஆப் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்ல தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு போட்டியா இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா நாய்ஸ் ரிங், நாய்ஸ் லூனார் லிங்க் கிட்டத்தட்ட 19,999 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இதுல வந்து என்ன கலர்ல கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு பிங்க் லைட் பிங்க் சாண்டல் மாதிரி, பிங்கோ சாண்டல் கலந்தா ஒரு கலர் வரும், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல இன்னொரு ஆஃபர்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஐபோன் சீரிஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர். என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வந்து நீங்க வந்து ஐபோன் 16 சீரிஸ் நீங்க வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் ஷோரூம், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் வெப்சைட்ல எல்லாத்துலயுமே நீங்க வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரீ ஆர்டரை நாங்க கொடுத்த அளவு முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்கிற கலர், நீங்க கேட்கிற வெர்ஷன், கேட்கிற மாடல் எல்லாத்தையுமே நாங்க பர்ஃபெக்டா கொடுக்க முயற்சி பண்றோம். அப்படி நாங்க கொடுக்க முயற்சி பண்ணி நாங்க தோல்வியை தவறிட்டா எங்களால கொடுக்க முடியலனா உங்களுக்கு வந்து நீங்க ப்ரீ ஆர்டர் புக்கிங் பண்ண பணத்துல 2 மடங்கு ரீஃபண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க 1000 ரூபீஸ் புக்கிங் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டருக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 சென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எங்களால எல்லாருக்குமே எங்கள் தரப்புல வந்து ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற அவங்க வந்து அவங்களோட
அவங்களோட கேரண்டி அவங்களோட தன்னம்பிக்கையை காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபிளிப்கார்ட் அமேசானுக்கு போட்டு இவங்களும் இந்த அளவுக்கு டஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிளிப்கார்ட் அமேசானில் கூட ஆர்டர் கேன்சல் ஆகிட்டா ரீஃபண்ட் கொடுப்பானன்றதுலாம் எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆஃபரா இருக்குன்றது என்னோட பொறுத்த வரைக்கும். தைரியமா நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு கேன்சல் ஆனா மணி பேக் கன்ஃபார்ம். அது வந்து டபுளா வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னா ஃபிளிப்கார்ட்னாலே பஞ்சாயத்து தாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபிளிப்கார்ட் பஞ்சாயத்து தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிளிப்கார்ட் வந்து நீங்க வந்து போனை வந்து நல்ல ஆஃபர்ல போறோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ற நேரத்தில் உங்க ஆர்டரை ஏத்துப்போம். சில பேருக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் ஆர்டர் ஏத்துக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா பிரைஸை ஹைட் பண்ணணும்ல, அதுக்காக நீங்க கம்மி பிரைஸ்ல ஆர்டர் போட்டுட்டீங்கன்னா உங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க திருப்பியும் பிரைஸ் ஏறணும்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வேலையில ஃபிளிப்கார்ட் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக நிறைய பேரு இப்போ ஆன்லைன்ல குற்றத்தை தெரிஞ்சு ட்விட்டர்ல வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இந்த குற்றத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபிளிப்கார்ட்டோட ஸ்கேம்னு சொல்லி ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் வருது. ஃபிளிப்கார்ட்டே வாண்டடா வந்து இந்த இதை வந்து நிறைய வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல நிறைய பேர் இதை எதிர்பார்த்துருப்பீங்க. எனக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னெல்லாம் ஃபிளிப்கார்ட்ல நிறைய வந்து ஆர்டர் நம்ம தேவையான பொருளை ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நியர்பை ஹப்பு வரைக்கும் வருவோம். அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடும். ஆர்டர் வரும் நியர்பை ஹப் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு 4 days 5 days வெயிட் பண்ணி நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபிளிப்கார்ட் தரப்புல இருந்து நிறையவே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஃபிளிப்கார்ட் திருந்தாத வரைக்கும் ஃபிளிப்கார்ட்ல இருந்து மக்கள் வந்து வெறுப்பை தான் சந்திப்பாங்க. ஃபிளிப்கார்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதை குறைக்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 9 Pro ஃபோல்டோட டியூரபிள் டெஸ்ட் இப்போ லீக் ஆயிருச்சு. டியூரபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நிறைய பேர் இப்போ வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து பெஸ்டா பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெரி ரிங் எவரிதிங். அவர் வந்து பிக்சல் 9 Pro வந்து ஃபோல்டை வந்து வளைச்சி ஒட்டச்சி முறுக்கி காமிச்சிருக்காரு. அவரோட டெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கத்தி வச்சுதான் ஃபர்ஸ்ட் கேமராவில் சொரண்டி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேல இருக்கிற ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி பார்ப்பாரு. இந்த வீடியோஸ்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பிக்சல் ப்ரோ ஃபோல்டு வந்து வளையிற மாதிரிலாம் காமிச்சிருக்காரு. ரொம்பவே வளைச்சி அதை பெண்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து கொண்டிருக்காரு. சுக்கு அந்த இதை பாட்டை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அவரோட வீடியோ அவரோட சேனலில் இருக்கு. யூடியூப்ல வந்து அவரோட ஜெரி ரிங் எவரிதிங் அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் OS 15 இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது லீக் ஆயிருக்கு. இப்போ வந்து இதை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுங்கன்னா ஆக்சிஜன் OS 15 இது வந்து ஆண்ட்ராய்டு OS 15 பேஸ் பண்ணி ஆக்சிஜன் OS 15 கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்லலாம். முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத சொல்லிருக்கலாம். இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய இருக்குது. இது ஹைப்பர் OSல என்ன கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸையும் இவங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் iOSல இருக்கிற கொஞ்சம் ஃபீச்சர்ஸையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2x2 மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க, 1x2 பிரைட்னஸ் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, 1x2 வால்யூம் பேனல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் சென்டர் 1x1 கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்யூம் பேனலை வந்து iOSல எப்படி இருக்குமோ அப்படின்றது வால்யூம் பட்டன் அழுத்தினோம்னா டிஸ்பிளே வருது. iOSல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லைவ் போட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா ஆப்ல வந்து லைவ் போட்டோஸ் மெத்தட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே iOSல இருந்தது தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டை பத்தி iOS காப்பி எடுப்பாங்க, iOS பத்தி ஆண்ட்ராய்டை காப்பி எடுப்பாங்க. ரெண்டு பேருமே மாத்தி காப்பி எடுப்பாங்க. யாராவது ஒரு இனோவேஷன் கொண்டு வந்து அதை புதுசாவே மற்ற கம்பெனிலாம் கொண்டு வந்துருவாங்க. அதே போல தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 3D லாக் ஸ்கிரீன் கொண்டு வந்து போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டைனமிக் ஐலாண்ட் கொண்டு வந்திருக்காங்க லைக் நோட்டிபிகேஷன் மெத்தட்ல. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா iOSல கொண்டு வந்த டைனமிக் ஐலாண்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர் எக் ஆக்சிஜன் OS 15 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சிஜன் OS 15 எப்போ அவைலபிளா இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பீட்டாவில் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த மாசத்துல வந்து நம்ம தீபாவளி டயத்துல இந்தியாவில் வந்து சில மாடல்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இப்போ கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் வந்து கேமராவுக்குனே ஷட்டர் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் பட்டன் சொல்லி. அந்த பட்டன் போலவே இப்போ வந்து ஆண்ட்ராய்ட்லயும் கொண்டு வர போறாங்க. அது ஃபியூச்சர்ல என்னென்ன போன்ல இருக்க போகுதுன்றது இப்போ கிளியர் ஆயிருக்கு. அது என்னென்ன பிராண்ட்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போவில் வரப்போகுது, ரியல்மியில் வரப்போகுது, இந்தியாவில் லான்ச் ஆகாத நியூபியாவில் வரப்போகுது. ஓப்போவில் வந்து எந்த சீரியஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓப்போவில் ஃபைன்டெக்ஸ் 8ல வரப்போகுது. அதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா குயிக் பட்டன் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீஸ் த ஆக்ஷன் ஆன் த கிளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா
போல எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு பட்டன் கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம கிளிக் பண்ணலாம். அதுல வந்து நிறைய ஆப்ஷனை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ஓப்போ ரியல்மிலையும் வரப்போது அண்ட் நியூபியாலையும் வரப்போது இப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்ல இதுல நிறைய போன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட் செக்மெண்ட்ல 10,000 செக்மெண்ட்ல உள்ள போன்ல கூட இந்த ஆப்ஷனை போட்டு அடின்னு அடிப்பாங்க 2025. அது இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு. இதன் மூலமா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதை நீங்க வந்து அந்த பட்டன் மூலமா நீங்க ஜூம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேமரா ஷட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 8 சீரீஸ்ல நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்றது இப்போ வீடியோவும் லீக் ஆயிருக்கு. நிறைய இடத்துல இப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இன்னைக்கு பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வியூ அப்படின்ற ஒரு பிராண்ட் தரப்புல இருந்து வியூ க்ளோ எல்இடி அப்படின்ற ஒரு டிவியை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 3 சைஸ் இருக்கு. என்னென்ன சைஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 43 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச்ன்ற சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 43 இன்ச்ல வந்து 27,999 அரௌண்ட் 28,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்ப வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2025 தான் வரப்போகுது. இதோட பிரைஸை பார்த்துட்டா இது வந்து நம்ம வந்து பிளிப்கார்ட் வழியா இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வியூ க்ளோ எல்இடி இந்த டிவி நம்ம இந்த பிராண்ட் டிவி யாரும் வச்சிருந்தா இதோட எப்படி இருக்குன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த இதை வந்து இதை பார்த்து அடுத்து வாங்க போறவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுல வந்து 4K டிவி தான். அதுக்கப்புறம் UI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டால்பி ஆடியோ இருக்க போது 24 வாட் ஸ்பீக்கர் இருக்க போது இந்த டிவில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1.5 GHz வியூ ஆன் ப்ராசஸர்னு ஒன்று கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேக் ஃப்ரீ ஸ்ட்ரீமிங்கா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 2-வே இருக்க போது ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி கொடுக்க போறாங்க. பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கான வந்து HDMI இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் டிவி வந்து எக்யூப்டு கூகுள் அசிஸ்டன்டோட வரப்போது, ஆப்பிளோட ஹோம் கிட்டோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம 2025 ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். இது வைஃபையோட தான் வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸ்மார்ட் டிவினாலே வைஃபையோட தான் வரப்போகுது. அதை வேற எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சரா இவங்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம 2025 இந்த போனை பத்தி இந்த 2025 இந்த டிவியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் நியூஸ். மீண்டும் நல்ல வீடியோஸ் சந்திப்போம். இந்திராவின் நல்லாமே வாழ்த்துக்கள்.